வணக்கம்ங்க. கொள்ளு சாதம். கொள்ளு அவ்வளவா யாருக்கும் பிடிக்காதுங்க. இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். தேவையான பொருட்கள்ங்க: பெரிய வெங்காயம் 1ங்க, சின்ன வெங்காயம் 6ங்க, பூண்டு 2ங்க, தக்காளி 3ங்க, பச்சை மிளகாய் 2ங்க, கருவேப்பிலை 6ங்க, வெந்தயம் 1 டீஸ்பூனுங்க, இஞ்சி ஒரு துண்டு அளவுங்க, கடுகு 1 டீஸ்பூனுங்க, சீரகம் 1 டீஸ்பூனுங்க, கொள்ளு பருப்பு 200 கிராமுங்க, அரிசி 1/2 கிலோங்க, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனுங்க, கொத்தமல்லி 1 கைப்பிடிங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனுங்க, கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூனுங்க, வீட்டு மசாலா தூள் 2 டீஸ்பூனுங்க. கேஸை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நறுக்கின போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, வீட்டு மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வதக்காதீங்க. கொஞ்சம் முக்கால் பதம் இருந்த உடனேவும் கொள்ளு ஊற வச்சு வேக வச்சு அந்த தண்ணியோடு ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டுட்டு கொள்ளு போட்ட பிறகு 1/2 கிலோ அரிசி எடுத்து அப்போ ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா கொதிக்கவும் அரிசி 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி போட்டு நல்லா கொதிக்க. கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்கள் உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வற்றின பிறகும் நல்லா 2 தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மூடி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.